ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இண்டஸ் வேலி தோசை தவா, ஃப்ரையிங் பேன், கடாய் இதெல்லாம் வாங்கலாமா வேண்டாமா, அதோட இதெல்லாம் எப்படி சீசனிங் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அதோட சமைச்சுமே காமிச்சிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இண்டஸ் வேலியிலேருந்து செட் ஆஃப் 3 கடாய், தோசை தவா, ஃப்ரையிங் பேன் இது மூணுமே வாங்கியிருக்கேன். அதோட ஃப்ரீயாக நமக்கு தடுக்கா பேனுமே வந்து கிடச்சிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னையும் அவங்களுடைய ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க பிராண்டில் என்னென்னலாம் பாத்திரங்கள் இருக்கோ எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க கிட்ட வந்து ட்ரைப்ளை குக்வேர் செட்ஸ் இருக்கு, அதோட கேஸ்டர் அயன் இருக்கு, அப்புறம் பியூர் அயன் இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு தேங்க்ஸ் கார்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நாம வாங்கின பொருளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கின ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கு. எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து கூட நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். இவங்களோட ப்ராடக்ட் வந்து ப்ரீ சீசனிங் அப்படிங்கிறதுனால நம்ம பெருசா மெனக்கட வேண்டிய எந்த அவசியமுமே கிடையாது. பெருசா மெனக்கெட்டு சீசனிங் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு தான் இவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே கிடையாது. ஈஸியாவே யூஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்கேன் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஓபன் பண்ணோன்னையும் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தோசை தவா தான் இருக்கு. நல்ல ஒரு பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகாம நீட்டா வந்து பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. தோசை தவா வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது நல்லா பெருசா இருந்துச்சு, நல்ல ஷைனிங்கா இருந்துச்சு. ஒரு பெரிய ஃபேமிலிக்கு யூஸ் பண்ற மாதிரியான தோசைக்கல் தான் கொடுத்துருக்காங்க. வீடியோல பார்க்க சின்னதா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா நல்ல பெரிய தோசை தவா இது. அடுத்ததா வந்து கடாய் கொடுத்துருக்காங்க. இந்த கடாயுமே வந்து நல்ல பெரிய சைஸாவே இருந்துச்சு. இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஹெவி வெயிட்டா தான் இருந்துச்சு. இதுவுமே டேமேஜ் எல்லாம் ஆகாம சேஃபா பேக் பண்ணி கொடுத்து விட்டு இருந்தாங்க. இதோட சைஸுமே நல்ல பெருசா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஒரு பெரிய ஃபேமிலிக்கு தாராளமா சமைக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹெவி வெயிட்டாவும் பெரிய சைஸாவும் இருந்துச்சு. அடுத்ததா வந்து ஃப்ரையிங் பேன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரையிங் பேனுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நல்லாவே பெருசாக இருந்துச்சு. மீன் பொரிக்கிறதுக்கு, சில்லி பொரிக்கிறதுக்கு அப்படின்னு வறுக்கிற ஐட்டம் எல்லாமே இதில் செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவுமே நல்ல பெரிய சைஸாக நல்ல சைனிங்காக ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு பர்சனலாகவே ரொம்பவே பிடிக்கும். இவங்க கிட்ட வந்து ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப நாளாக கார்ட்டில் போட்டு வச்சு இப்போ தான் வந்து வாங்கியிருக்கேன். மூணுமே வந்து நல்ல ஒரு ஹெவி வெயிட்டாகவும் பார்க்க நல்ல பெருசாகவுமே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு ஃப்ரீயா வந்து இந்த தடுக்கா பேன் வந்து கொடுத்திருந்தாங்க. இதுவுமே வந்து சைஸ்ல நல்ல பெரிய சைஸா இருந்துச்சு. இதுவுமே வந்து நம்ம காலிஃப்ளவர் பொரிக்கலாம், இந்த மாதிரியான பொரிக்கிற விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சட்னி தாளிக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஷைனிங்கா ரொம்ப அழகா இருந்துச்சு. இது பியூர் அயன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் எப்படி சீசனிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து தோசைக்கல் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக லிக்விட் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ நான் ஊற்றின லிக்விட் வந்து 3 பாத்திரங்களுக்கு அப்படிங்கிறதுனால நான் ஒரு அளவுக்கு அதிகமாகவே ஊற்றிருக்கேன். நல்லா தோசைக்கல் வந்து ஸ்க்ரப்பரை வச்சு மைல்டாக வாஷ் பண்ணிவிட்டு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். இதே மாதிரியே 3 பாத்திரத்தையும் நான் ஸ்க்ரப்பர் வச்சு மைல்டாக லிக்விடில் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபுல்லா வந்து எண்ணெய் தேய்ச்சி எடுத்துக்கலாம். சிம்ல தான் வச்சு நான் சூடு பண்ண. சீக்கிரமே வந்து சூடேறுது. ஹெவி வெயிட் அப்படிங்கிறதுனால சூடேறதுக்கு டைம் எடுக்குமோ அப்படின்னு எல்லாம் நினைக்கவே வேண்டாம். சீக்கிரமே வந்து சூடேறிடுச்சு. இதே மாதிரி எல்லா பாத்திரத்துலையுமே வந்து எண்ணெய் தேய்ச்சி எடுத்துட்டேன். இதை வாஷ் பண்ணுறதுக்கு புது ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. கம்பி நாரெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. எந்த பொருள்லையுமே வந்து கம்பி நார் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பொருளையே வந்து டேமேஜ் பண்ணிடும். அதனால பார்த்து ஒரு மைல்டாக வாஷ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப மெனக்கட வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்பவே மைல்டாக வாஷ் பண்ணாலே போதும். இப்போ சூடுபடுத்திட்டு இந்த மாதிரி ஆவி வர அளவுக்கு வந்து சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா பாத்திரம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக்கி விட்டுட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டாலே போதும். இவ்வளோதான் இதோட சீசனிங்கு. இவங்க ஆல்ரெடி ப்ரீ சீசனிங் பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு எந்த விதமான கஷ்டமுமே இல்லை. நான் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கவே இல்லை, சிம்ல தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவே சூடேறுது. நார்மலாக ஒரு தோசைக்கல் வாங்கணும் அப்படின்னா அதை பழக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும். ஆனால் இதில் எந்த விதமான ரிஸ்க்குமே கிடையாது. இப்படியெல்லாம் பண்ணி எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஒரு 2-3 டைம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலே போதும். ஈஸியாக வந்து இதில் தோசை வரும். இந்த ஃப்ரையிங் பேனில் மீன் வந்து பொரிச்சு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஒட்டாமல் உடையாமல் அழகாக வந்துச்சு. நார்மலாக
நார்மலாக இரும்பு பாத்திரம்லாம் வாங்கணும் அப்படின்னா அந்த ரெட் கலரில் இரும்பு கரையாலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபால்ட்டெல்லாம் இதில் இல்லவே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற சில பாத்திரத்திலேயே வந்து மீனெல்லாம் பொரிக்கும் போது ஒட்டி பிடிச்சிரும், நமக்கு வந்து டென்ஷன் ஆகும். ஆனால் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இந்த பாத்திரத்தில் இல்லை. புதுசாக வாங்கணும் அப்படின்னு கூட இல்லாமல் நல்லாவே சூப்பராக வருது. அடுத்ததான் தோசை தவாவை சூடாக்கிட்டு லைட்டாக தண்ணி மட்டும்தான் தெளிச்சிட்டு அப்படியே தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் கூட பயந்துட்டே தான் தோசை ஊற்றினேன், எப்படி வருமோ அப்படின்னு பயமாகவே இருந்துச்சு. ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பராக நல்ல முருகலாக நல்லா வந்திருந்துச்சு. பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வந்திருந்துச்சு. இது வந்து கடையில் வாங்கின மாவு, நான் அரைச்ச மாவு கூட இல்லை, அதுக்கே வந்து இவ்வளோ சூப்பராக வந்திருந்துச்சு. எந்த இடத்துலையுமே ஒட்டி பிடிக்காம ரொம்பவே அழகாக வந்திருந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக வாங்கலாம். மீன் பொரிச்சதுமே வந்து உடையாமல் அழகாக வந்திருந்துச்சு, கல்லில் ஒட்டவே இல்லை. தோசை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருந்துச்சுன்னு. நான் சுட்ட ஃபஸ்ட்டு தோசையே வந்து எனக்கு சூப்பராக தான் வந்திருந்துச்சு. இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக வந்து இதை நம்பி வாங்கலாம். இதில் எந்த விதமான மிஸ்டேக்குமே இல்லை. அடுத்ததாக கடாயில் வந்து இன்னைக்கு பட்டர் பன்னீர் மசாலா தான் செஞ்சு பார்த்தேன். அதுவுமே வந்து சூப்பராக வந்திருந்துச்சு. ஒரு சில இரும்பு பாத்திரத்தில் சமைக்கும் போது அந்த இரும்பு ஸ்மெல் எல்லாம் வரும், அதுவே வந்து நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஃபால்ட் எல்லாம் இதில் கண்டிப்பாகவே இல்லை. ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நல்ல ஈவனாக சூடேறி நல்லா எல்லா பக்கமுமே வந்து பரவலாக கொதிக்குது, நல்லா இருக்குது சமைக்கிறதுக்கு. சொல்ல போனால் இந்த பாத்திரத்தில் நான் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு சமைக்கவே இல்லை, சிம்மில் வச்சு தான் சமைச்சிட்ருக்கேன். அதுக்கே வந்து நல்லா சூடேறுது. கடைசியாக இதில் பன்னீர் கட் பண்ணிட்டு போட்டுட்டேன். நல்லா கொதிச்சு ஈவனாக வெந்து சூப்பராக இருந்துச்சு பன்னீர் பட்டர் மசாலா. எனக்கு இவங்க ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களுமே வந்து நம்பி வாங்கலாம். இவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே ஹிட் ப்ராடக்ட் தான். பாருங்க எப்படி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது நல்ல ஒரு பெரிய ஃபேமிலிக்கு சமைக்கிற அளவுக்கு நல்ல பெரிய பாத்திரமாவே இருந்துச்சு. நல்ல ஈவனாக எல்லா இடத்துலையும் கொதிச்சு நல்லாவே வந்து சமைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கு. உங்களுக்கும் இவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா இவங்களோட வெப்சைட்டில் போய் வாங்குங்க. அடிக்கடி ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. YAS12 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 12% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும். சமைச்சு முடிச்சுட்டு இதை நான் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ரொம்ப நேரம் வந்து அதே பாத்திரத்தில் வைக்க வேண்டாம், வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ஒட்டியெல்லாம் பிடிக்காமல் அடி பிடிக்காமல் எப்படி வந்து வந்திருக்கு பாருங்கள். நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதை மெயின்டைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்துடலாம். சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நல்லா வந்து அதே மாதிரி ஸ்க்ரப்பர் போட்டு மைல்டு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை கிளாத் வச்சு இப்படி நல்லா தொடச்சி எடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக எண்ணெய் தடவி வச்சிடணும். அவ்வளோதான். ஃபுல் பாத்திரத்துலையுமே நல்லா வந்து எண்ணெய் தடவி வச்சுருங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம எப்போ வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடணும் ஒரு ஓரமாக. அதுக்கப்புறமா நம்ம எப்போ சமைக்கிறோமோ அப்போ எடுத்து நார்மலாக சமைச்சாலே போதும். இதில் எந்த விதமான ஃபால்ட்டுமே கிடையாது. இது வந்து விலை அதிகம் அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். இது எல்லாமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது ஒரு தடவை வாங்கி போட்டால் போதும், காலத்துக்கும் அப்படியே கிடக்கும். அதனால நம்பி வாங்கலாம். இதே மாதிரியே எல்லா பாத்திரத்தையும் இதே மாதிரி மெத்தடில் கழுகி தொடச்சி வச்சுட்டேன், எண்ணெய் தடவி வச்சுட்டேன். ஈரத்தோடு வச்சிடாதீங்க. ஈரத்தோடு வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து துரு பிடிச்சிடும். இரும்பு பாத்திரம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக துரு பிடிக்கும். நல்லா கழுகிட்டு நல்ல ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு ஃபுல்லாக வந்து எண்ணெய் தடவி வச்சுட்டீங்க அப்படின்னாலே போதும். தோசை தவாலையுமே வந்து அதே மெத்தடில் கழுகிட்டு நல்லா ஃபுல்லாக வந்து எண்ணெய் தொடச்சி வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். நம்ம யூஸ் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு இதையவே ஃபாலோ பண்ணிட்டா போதும். இதுதான் இதோட மெயின்டெனன்ஸ். இவங்க கிட்ட ரீசெண்டாக வந்து இந்த ப்ராடக்ட்டுமே நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய். இது வந்து பாட்டம் மட்டும் ட்ரைப்ளை பாட்டம். இது கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாக காம்பேக்டாக இருந்துச்சு. இதுவுமே வந்து நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. எனக்கு கண்டிப்பாக யோசிக்காமல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே நமக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இரும்பு பாத்திரத்தில் சமைக்கும் போது இரும்பு சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அலுமினிய பாத்திரத்துல எல்லாம் சமைக்கும் போது அதோட டாக்ஸின் வந்து வெளிப்பட்டு நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து கெடுதல் தான். ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் இண்டஸ் வேலி கேஸ்டர் அயர்ன் செட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. நம்பி வாங்கலாம். இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் எந்த விதமான கெடுதலுமே கிடையாது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா இவங்களோட வெப்சைட்ல போய் வாங்குங்க. அடிக்கடி ஆஃபர் கொடுத்துட்டே இருப்பாங்க. இவங்க வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. YAS12 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 12% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும். ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு இண்டஸ் வேலி யூஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.